தொடர்ந்து மதுரையிலிருந்து செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், மதுரையில் இறுதிக்கட்ட இந்த பொருட்கள் விற்பனை அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு? மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? அங்க இருக்கக்கூடிய களச்சூழல் என்ன? தீபாவளியினுடைய இறுதி கட்டம் தற்பொழுது வந்திருக்கிறது. அதனுடைய இறுதி கட்டத்திற்கான அந்த பொருட்களை வாங்குவதற்காக மதுரையினுடைய மாசி வீதி பகுதிகளில் அதிக அளவில் மக்கள் குவிந்து வருகிறார்கள். புத்தாடைகள் மட்டுமல்ல, வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவதற்கும் அதிக அளவில் இங்கு பொதுமக்கள் குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதி, அதாவது மதுரை என்பது மதுரை ஒரு பன்னெடுங்காலமாகவே ஒரு வரலாற்று பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு நகரம். இந்த நகரம் என்பது பழமையும் புதுமையும் நிறைந்த ஒரு நகரமாகவே இருக்கிறது. ஆகவே தான் தொடர்ந்து இந்த பகுதியில் நாம் இருக்கக்கூடிய இந்த மாசி வீதி பகுதியில் தான் பல 100 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த பகுதியினுடைய பொருட்கள் விற்பனை என்பது நடைபெற்று வரும். இந்த பொருட்கள் விற்பனை இறுதிக்கட்டத்தை, அதாவது தீபாவளி என்பது இன்னும் ஒரு நாட்களே இருக்கின்ற நிலையில் இந்த இறுதிக்கட்ட பொருட்களை வாங்குவதற்கு அதிக அளவில் மக்கள் குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமாக பொதுமக்களுடைய தலைகளை மட்டும்தான் பார்க்க முடிகிறது. புத்தாடைகளில் துவங்கி வீட்டு உபயோகத்திற்கு தேவையான பாய்கள், அதே போன்று தலையணையுடைய உரைகள், பெண்கள் அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய காதணிகள் மற்றும் வளையல்கள் என அனைத்துமே இந்த பகுதியில் ஒரே நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் கொடைகள் அதிக அளவு விற்பனையாகும். ஏனென்றால் மழை அதிகம் வரக்கூடிய இந்த காலமாகவே இருக்கின்ற காரணத்தால் அதிக அளவில் இந்த பகுதியில் உள்ள மக்கள் அதிக அளவில் பார்க்க முடியும். அதுபோன்று பொதுமக்கள் பலர் இந்த பகுதியில் குவிந்திருப்பதையும் நாம் பார்க்க முடியும். குறிப்பாக தீபாவளி என்றாலே புத்தாடை மட்டுமல்ல, மற்ற பொருட்களும் அதிக அளவு விற்பனையாகும். இங்கே விற்கக்கூடிய பொம்மைகளாக இருக்கட்டும், அதே போன்று துணிமணிகளாக இருக்கட்டும், அனைத்து வெளி மாநிலங்களிலிருந்தும் கொண்டு வந்து இந்த பகுதியில் நேரடியாக விற்பனை செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும். பல பொதுமக்கள் இந்த தீபாவளியுடைய விற்பனைக்கு வாங்குவதற்காக பலர் இங்கு கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக இன்னும் ஓரிரு நாட்கள் இருக்கின்ற காரணத்தால் அதிக அளவில் இந்த பொதுமக்கள் வந்திருக்கிறார்கள். நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? கூட்டம் எப்படி இருக்குது? என்ன வாங்க வந்திருக்கிறீங்க? நாங்கள் இங்கே ஸ்ட்ரீட் கடையில் ஏதாவது பார்க்கலான்னு வந்திருக்கோம். இங்கே தான் நிறைய கடைகள் இருக்கும், அதனால் எப்போவுமே இது யூஸ்வலாக இருக்கிற கூட்டம் தான். அதனால் இந்த வருஷமும் கூட்டம் அதே மாதிரி இருக்குது. சாட்டர்டே சண்டேஸ் வந்திருக்கனால ஓவர் கூட்டமாக இருக்கு. என்ன வேணுமோ எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். வெசல்ஸ்லேருந்து ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். டோர் மேட்ஸு எல்லாமே வாங்கிக்கலாம். அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஈவன் ரிச்சாக இருக்கிறவங்களும் வாங்கிக்கலாம், சாதாரண மக்களும் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். தேங்க்யூ. இந்த பகுதியில் விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது விலை குறைவான பொருட்களாக இருந்தாலும் வாங்கக்கூடிய ஒரு இடமாகவே இந்த தெற்கு மாசி வீதி இருக்கின்ற காரணத்தால் அதிக அளவில் பொதுமக்கள் இங்கு வந்து தங்கள் வீடுகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்கிறார்கள். தீபாவளியை பொறுத்தளவில் நாளை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக இந்த பகுதியில் இரவு முழுவதும் விற்பனை செய்வதற்கு காவல்துறை அனுமதி வழங்கி இருக்கிறது. எனவே இரவு முழுவதுமாக நாளை நிச்சயமாக அதிக அளவில் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் வரக்கூடியதை பார்க்க முடியும். மழை இல்லை என்றால் நிச்சயமாக இந்த ஆண்டும் நல்ல வியாபாரம் இருக்கும் என்று இந்த பகுதியை சேர்ந்த வியாபாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். கள தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.